தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள். இன்னைக்கு நம்ம காதல் கவிதைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு ஒரு உருக்கமான கடிதத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த கடிதத்தை நீங்கள் வாசித்து கொண்டிருக்கும் போது நான் இவ்வுலகை விட்டு நீங்கியிருப்பேன். என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். உங்களில் சிலர் என் மீது உண்மையான அக்கறை கொண்டிருந்தீர்கள். என்னை பரிபூர்ணமாக நேசித்தீர்கள். என்னை உரிய மரியாதையுடன் நடத்தினீர்கள். என் உடல் வளர்ச்சிக்கும் ஆன்ம வளர்ச்சிக்கும் இடையே நிறைய ஏற்றத்தாழ்வு இருப்பதாக உணர்கிறேன். அது என்னை விகாரப்படுத்தி விட்டது. ஒரு எழுத்தாளனாக வேண்டும் என்பதே என் விருப்பம். கார்ல் சாகன் போல் ஒரு அறிவியல் எழுத்தாளராக வேண்டும். ஆனால் என்னால் எழுத முடிந்தது என்னவோ இந்த தற்கொலை கடிதத்தை தான். அறிவியல், நட்சத்திரங்கள், இயற்கை இவையெல்லாம் என் விருப்பத்துக்குரியவை. என் விருப்ப பட்டியலில் மனிதர்களும் இருக்கின்றனர். அவர்கள் இயற்கையுடான உறவை எப்போதோ துண்டித்து கொண்டனர் என்பதை அறியாமலேயே அவர்களை நான் நேசித்து வந்தேன். நமது உணர்வுகள் எல்லாம் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு நம்மிடம் கடத்தப்பட்டவை. நமது அன்பு கட்டமைக்கப்பட்டவை. நமது நம்பிக்கைகள் சாயம் பூசப்பட்டவை. நாம் என்ற சுயமான ரூபமே ஒரு செயற்கை வடிவமாகிவிட்டது. எல்லளவும் காயமடையாமல் அன்பை பெறுவது மிகவும் கடினமாகிவிட்டது. ஒரு மனிதனின் மதிப்பு அவனது பிறப்பு அடையாளங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. சில நேரங்களில் வாக்காளனாக, சில நேரங்களில் வெறும் எண்ணிக்கையாக, சில நேரங்களில் பொருட்களாக கூட அவன் அடையாளப்படுத்தப்படுகிறான். ஒரு மனிதன் எப்போதாவது அவனது ஆன்மாவின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறானா என்றால் நிச்சயமாக இல்லை. சில நட்சத்திர துகள்களால் ஒரு பிரம்மாண்டம் சமைக்கப்பட்டது போல் மனிதனின் மாண்பு சில அடையாளங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன. கல்வி, அரசியல், சாலைகள், வாழ்வு, சாவு என எல்லாவற்றிலும் இத்தகைய நிர்ணயங்கள் வியாபித்து கிடக்கின்றன. இது மாதிரியான கடிதத்தை நான் எழுதுவது இதுவே முதன்முறை. ஒரு கடைசி கடிதத்தின் முதல் முயற்சி என்று சொல்லலாம். இது ஒருவேளை அர்த்தமற்றதாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு கடிதம். இந்த கடிதம்ன்றது ஒரு நீண்ட கடிதம். அதுலேருந்து நான் ஒரு குறிப்பிட்ட சாரத்தை மட்டும்தான் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே நம்ம நட்சத்திரம் ஆக போகிறோம் அப்படின்னு யோசிச்சது உண்டா? அப்படி ஒரு கனவு கண்ட ஒரு மாணவன் தான் தற்கொலைக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் அந்த கடிதம். வேறு யாரும் இல்லை, ரோஹித் விமலா தான். ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் அம்பேத்கர் மாணவர் அமைப்பில் சேர்ந்து சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக கல்லூரி வளாகத்தில் போராடின ஒரு நபர் தான் ரோஹித் விமலா. ஆனால் சங் பரிவார கும்பலாலையும் இந்த அரசுடைய நெருக்கடிகளாலையும் அவர் தற்கொலை செய்யப்பட்டார் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இந்த சாதிக்கு கொடுமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாரு, போராட்டம் பண்ணுறாரு, சுவர் எழுத்து எழுதுறாரு. இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு. இதை அறிஞ்சுக்கிட்ட அரசு அவருடைய உதவித்தொகையை கட் பண்ணுது. ஆனால் அது கட் பண்ணாலும் அதை ஒரு பொருட்டாக அவர் மதிக்காமல் அந்த உதவித்தொகையை பெறணும், என்னுடைய உரிமையை நான் மீட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாரு ரோஹித் விமலா. எந்த மாணவர்களுடைய உரிமைக்காக போராடினாரோ, எந்த மாணவர்களுடைய நலனுக்காக போராடினாரையோ, ஆனால் அந்த மாணவர்கள் யாருமே அவரை ஏறெடுத்து கூட பார்க்கல அப்படின்றது தான் கசப்பான உண்மை. கடைசியில் அந்த விரக்தி தாங்க முடியாமல் தான் அவர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அப்போ நான் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இதை நான் நியூஸ் பேப்பரில் தான் படித்தேன். அப்போ இதை பற்றியான நிறைய விமர்சன கட்டுரைகள், விவாத கட்டுரைகள் நிறைய இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டுரைகள் நான் படிக்கும்போது அவன் தற்கொலை செய்யப்படல, அந்த மாணவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொது உடைமை சித்தாந்தத்துக்காக, ஒரு சமத்துவத்துக்காக ஒரு மாணவன் வேலை செஞ்சிட்ருப்பான். எல்லாத்தையும் மறந்துட்டு காதலெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று வேலை செஞ்சிட்ருப்பான். ஆனால் அவனை ஒரு துச்சமாக கருதுவாங்க. அது எப்படின்னா, அவன் ஆட்கழகில் அந்த கல்லூரி வளாகத்தில் உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்ருப்பான். இப்போ நான் உட்காந்து அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா என்னை கண்டுக்காமல் 4 பேர் 5 பேர் அப்படியே கும்பலாக போயிட்டு வர்றதுன்றது அவனுக்கு என்ன மாதிரி மனநிலையை ஏற்படுத்தியிருக்கணும், இவனுக்கு மத்தியில் நம்ம வாழணுமா அப்படின்னு அவன் தற்கொலைக்கு அவனை தள்ளனதே அவன் கூட பிடித்த தோழர்கள் தான், இந்த சமூகம் தான். இது ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா, இன்னும் சமூக விடுதலைக்காக தங்களை யோசிக்காமல், தங்கள் நலனை யோசிக்காமல் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கவிதையை நான் இங்கே வாசித்தேன். இது ஒரு கவிதைன்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு கிடையாது, நமக்கு. யாராவது ஒருத்தவங்க போராடுறதால தான் நம்ம இங்கே நிம்மதியாக ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்குது. அதனால் மாணவர்கள் அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.